எப்ப எப்ப பச்சாய் இந்த மழை என்ன ஊத்திக்கிட்டே இருக்கு. நானும் அப்ப வெறிச்சிரும் இப்ப வெறிச்சிரும்னு பார்க்க வெறிச்ச பாடில்ல. மருமவ எங்க தான் போனாலோ இந்த மழைக்குள்ள அவளுக்கு எப்படிதான் வெளியில சுத்த தோணுதுன்னே தெரியல. துவைச்சு வச்சு துணி காய மாட்டிக்கி. இந்த வீட்டுக்குள்ள ஒரு கொடியை கட்டுனேன், வீட்டுக்குள்ளேயாவது ஃபேனை போட்டு நைட்டு காய போடலாம். எனக்கு என்னெல்லாம் சுத்த போறா. நான் இருக்கும்போதே இப்படி வெளியில அலைதால, நான் இல்லைன்னா இவ வீட்டுல கிடப்பா. கடந்து எப்படியே பார்த்துட்டு தான் மறுவேளை பாப்பா போல. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு எல்லாம் ஒரு இது பேசி முடிவு பண்ணணும். சரி, வீடு ஃபுல்லா சதன்னு இருக்கு. குத்தாலத்துக்கு போலான்னு பார்த்தேன், இவ்வளவு மழை பெஞ்சா அவன் எங்க குளிக்க விடுவான்? குளிக்க கூட விட மாட்டான். இந்த பையன் வேலை விட்டு வந்தது கேட்கணும், குளிக்க விடுதாங்களா என்னன்னு. மழை என்ன இப்படி பெஞ்சுக்கிட்டு கிடக்கு, இதுல நான் எங்கோட வீட்டுக்கு போவேன்? எட்டி நின்று பெய்யாத, அந்த மரத்து கீழே நிற்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு வெறிச்சதும் போவோம். பாதாள சாக்கடை எதையும் திறந்து வச்சிருக்க போறா, உள்ள விழுந்துருவான். அப்படிங்கேலோ ஒத்தையில இருக்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு கூட்டு போகணும்னு வந்தேன். பார்த்தா எங்க ஓடி போவேன்னு தெரியலையே. ஏட்டி இரு போவோம், கொஞ்சம் மழை வெறிக்கட்டும் இரு. ஏட்டி அப்பலே உங்க அம்மா கூப்பிடாதாலாட்டி அவ கூட போக வேண்டியதானே. நான் ஆச்சி கூட தான் இருப்பேட்டு இருந்தேன், இப்ப அம்மாட்ட போகணும், ஆட்டு கூட்டிட்டு போகணுங்க. பேரும்ல பேரும் இரு இரு கொஞ்ச நேரம் நின்னு. என்ன மழை பெய்யுது பாருடி, குத்தாலத்துல சரியான வெள்ளமாட்டி. அப்படியாச்சி, எங்க அத்தை வேற குத்தாலத்துக்கு போனுட்டு கடந்தது. இந்த மழையில எங்கோட்டி கூட்டிட்டு போவ? கேட்டா உடம்பு சரியில்லை தானே வந்தா, அதுக்குள்ள சரியாயிட்டா உடம்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சி, நேத்து நல்லா கோழி குழம்பு வச்சு கொடுத்ததும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு. சரிதான். ஏட்டி அங்க தூரத்துல பாரு, ஏதோ ஒரு போட்டு வருது டி. என்ன ஆச்சு சொல்லுதியே, நம்ம ஊர்ல என்ன போட்டு வரப்போகுது? என்ன ஒரு மலை 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 மலை. ஏக்கா என்ன எல்லாரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய? லிஃப்ட் வேணுமா? இது என்னடி போட்டு? யாரு போட்டுடி இது? எல்லாம் நம்ம போட்டுதான் ஆச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். ரொம்ப சௌரியம். அதானே 10 ரூபாயாம்ல, பாரு நம்மகிட்டே. ஒன்றும் தேவையில்லடே, நீங்க போலாம், நாங்க பாத்துக்கிடுவோம். ஏக்கா கோவப்படாதீங்க, உங்க 2 பேத்துக்கும் ஃப்ரீ தான், வாங்க வாங்க ஏறுங்க. ஆனா வேற யார்ட்டையும் சொல்லாதீங்கனே. அப்படியா? அப்பனா சரி வாரம். சரி சரி ஏறுங்க. போமா, எல்லாரும் நல்லா பிடிச்சுக்கோங்க, கிளம்புவோம், போலாம் போலாம். ஜாலியா இருக்குடி, அப்படியே ஒரு ரவுண்ட் நல்லா சுத்திட்டு வருவோமா ஊரெல்லாம்? ஆமா டி, நல்லா இருக்குடி போவேன். போ போ. ஏடி உச்சி குடும்பி கீழே உளுந்துராத, உட்காரு, நின்னுக்கிட்டு வராத. ஏ அது யாரு போட்டுல? ஏக்கா லட்டக்க இங்க பாருங்க ஏக்கா. அது யாரு? ஏமா பிளாக்கி, நீ என்ன செய்தீங்க? ஏக்கா ஏக்கா எங்க வீட்டு வரைக்கும் போகணும்க்கா, கொஞ்சம் கொண்டு போய் டிராப் பண்ணுங்கக்கா. நானே இங்க மாட்டிக்கிட்டே மழையில, தண்ணி வேற கூடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் இருக்கலாம், கூட 10 ரூபா கிடைச்சா நல்லதுதானாச்சு, சும்மா இருங்க. வாங்க வாங்க, ஆனா ஆளுக்கு 10 ரூபா. சரி சரி இந்த வாரம். எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? போமா? போ. இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு எப்படி ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க டி? ஆமாடா, அதான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். ஜாலிடா. குத்தாலத்துல வேற நல்ல தண்ணி விழுந்து, சுரேஷ கூட்டிட்டு போயிட்டு வரணும். இல்ல சும்மா அம்மாட்ட சொல்லி கொடுத்துறேன், மழை நேரம் குத்தாலத்துக்கு அம்மா போக கூடாதுன்னு சொல்லிருக்கா. சரி சரி வா, என்ஜாய் பண்ணுவோம். இது உன் வீட்டுக்கார குத்தாலத்துல தான வேலை பார்க்கறான், தண்ணி விழுதாமா? ஆமாச்சி, இப்ப சீசன் இல்ல, அதனால அவ அங்க கடை போட்டிருக்காவோ. இப்ப யாரையும் குளிக்க விடலையாச்சி, குளிக்க விட்டு அவ போன் போட்டு சொல்லுதே, நம்ம எல்லாரும் போலாம். இடி அப்படியா? நீங்க போகும்போது என்கிட்ட சொல்லுங்க, எங்க அத்தையும் குத்தாலத்துக்கு வரணும் வரணும் சொல்லிட்டு இருக்கு. சரிக்கா போவோம். இக்க அண்ணன் என்ன கடை போட்டிருக்காவோ? இட்லி கடை தான்.
சோப்பு சீப்பு ஷாம்பு எல்லாமே வச்சிருப்பாவோ. ஆமா ஃப்ரீயா. நானே காலங்கத்தால கஷ்டப்பட்டு இட்லி அவிச்சு கொடுக்கேன். கண்ணு முழிச்சு ஃப்ரீயா திம்மானாம்லா. ஏழு வரதா இருந்தா உங்க அம்மாட்ட இருந்து காசு நல்லா ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வந்துரு. ஃபுல்லா விளையாட்டு ஜாமா போட்டிருப்பான். இப்போ வேற சீசனு பாரு, நிறைய கடை போட்டிருப்பான். எல்லாம் வாங்கிட்டு பார்க்குக்கெல்லாம் சுத்திட்டு வருவோம்.